கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, ஒரு அற்புதமான புது வருஷம் பிறக்க போறது. 2025 பிறக்க போறது. இந்த 25 அப்படிங்கிறது 2025ங்கிறது என்ன மாற்றங்களை தரப்போறது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். இப்போ நம்மளுடைய சேனல்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன பலன்கள் நடக்க போறது அப்படின்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நமக்கு இந்த ஆண்டுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில மாசங்கள் இருக்கு. அது மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி நடக்கிறது பாருங்க. இந்த ஆண்டு 3 பெயர்ச்சிகள். அந்த 3 பெயர்ச்சியில ஒரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி மே 14ஆம் தேதி. இன்னொன்று சனி பெயர்ச்சி, அது மார்ச் மாசமே வந்துடுது. 2025ல மார்ச் மாசம் 29ஆம் தேதி ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பெயர்ச்சி. மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பயிற்சி ராகு கேது பயிற்சி. இது 2025ல மே 18 வருது. இதுதான் மேஜர் பிளானட்ஸ் உடைய டிரான்சிட். அதுபோக மற்ற பிளானட்ஸ் உடைய டிரான்சிட் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். டெய்லி சந்திரன் மாறுவர், மாசக்கோள்கள் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இந்த மேஜரா இருக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி முக்கியம். இதை நம்ம பேஸ் பண்ணி தான் பலன்கள் எடுக்க போறோம். இதுல சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் சஞ்சரிக்க போறா சேர்ந்து. அதாவது சனி பகவான் மீனராசிக்குள்ள என்ற ஆகிறார். அது மார்ச் மாசம் எண்டில் அந்த 29ஆம் தேதி அவர் என்று ஆன பிறகு அங்க ஏற்கனவே ராகு பகவான் இப்போ கும்ப ராசியை நோக்கி வந்துட்டு இருக்கார். அவர் மே மாசம் தான் பயிற்சி பாருங்க. அப்ப இடைப்பட்ட நாட்கள் ஒரு 50 நாட்கள் அவர்கள் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. அப்படி அவர்கள் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம உலகத்துடைய பல நாடுகள்ல, அதாவது நிலநடுக்கங்கள் வருவதோ, இயற்கை சீற்றங்கள் வருவதோ, பூமி பிளந்து போவதோ, கடல் நீர் ஊருக்குள் வருவதோ, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைகளோ, அதே மாதிரி நோய் பிரச்சனைகளோ, பெரிய நோய் ஒன்று ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ உலகத்தில் ஏற்படலாம். உலக அளவு ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழகத்திலேயே கூட நம்ம என்ன நினைக்கிறோம், மீனராசிக்குள்ள இந்த 2 கிரகங்கள் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல மதுரை, போடி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, இந்த மாதிரியான மாவட்டங்கள், அதாவது பழைய பாண்டிய நாடு நம்ம சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கும் பாருங்க. அங்க இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் பாதிப்பு உண்டாகலாம். அது எந்த விதமான இயற்கை சீற்றமாக வரப்போகிறதோ, என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போறதோ, ஏதோ ஒரு பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆக நம்ம கூடுதல் கவனமும் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ 2025ல முக்கியமான விஷயம், ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். அவர் தான் அந்த 2025 9ஆம் எண் வருவார்கள் கூட்டுத்தொகை அதிபதி செவ்வாய். அவர் நீச்சமாக இருந்துதான் வருஷம் பிறக்கிறது. அப்ப சகல ஜீவராசிகளும் சகல ஜனங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டுதான் 2025 அப்படின்னு மறுக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் இது பொது பலனாக இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நன்மைகள் தருமே. இந்த வருஷம் பல மாற்றங்கள் வருமே. அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனதருமை விசாக நட்சத்திர அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னைக்குமே ஒரு நேர்மையாக நம்ம வாழணுங்கிற எண்ணம் உறுதியாக இருக்கும். இன்னும் பல நேரங்களில் பலரால் பிடிவாதம் பிடித்தவர்கள் என்று நீங்க உங்களை சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நெளிவு சுழிவு தெரியாது. வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நடக்க தெரியும். ஒரு விதி விதிச்சு இந்த ரோட்டில் இப்படித்தான் போகணும் அப்படின்னா விதிப்படி கோடுபடி தான் நீங்க போவீங்களே தவிர அது ஒரு நெளிவு சுழிவுகள் உங்கள் வாழ்க்கையிலும் ரோட்லையும் நெளிவு சுழிவுகள் தெரியாது. அப்படி ஆனால் மிக நல்ல மனிதர்கள், உங்களுடைய நேர்மை பாராட்டப்பட வேண்டும். அப்படிப்பட்ட துளாராசியில பிறந்த விசாக நட்சத்திர அன்பர்கள், விருச்சிக ராசியில பிறந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. முற்பகுதியில 6ஆம் இடத்துக்குரிய குரு 8ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்க வாழ்க்கையில திடீர் யோகங்கள், திடீர் புகழ், இதுநாள் வரைக்கும் தேங்கி கிடந்த உங்களுடைய வாழ்க்கையில புதிய மாற்றங்கள், புதிய ஏற்றங்கள் உருவாக்கி கொடுத்துருங்க. அதுவும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சனியுடைய அமைப்பை பார்க்கிற போது உங்க வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பு வரப்போகிறது தெரிகிறது.
இந்த ஆண்டுடைய பிற்பகுதி மே மாதம் 14ஆம் தேதியில் அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போறார். அற்புதமான நேரம். கண்டேன் கண்டறியாதன கண்டேன்னு சொன்னா பாருங்க, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில மிக உயர்வான விஷயங்கள் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு தெரிய வரப்போறது. கல்யாணம் கூடி வரப்போறது. இது நாள் வரைக்கும் கல்வியில என்ன தடைகள் இருந்தாலும் இந்த தடைகள் விலகின்ற உயர்ந்த வெற்றிகளை நீங்க பெற போறீங்க. நீங்க பிறந்த குடும்பத்துல, உங்களுடைய நட்புகள்ல உங்களுக்கு என்னென்ன கெட்ட பேர் இருந்ததோ அத்தனை கெட்ட பேரும் விலகி பாராட்டத்தக்க மனிதர் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஒரு வாகனம் ஓட்டுவதாக இருக்கட்டும், ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு திருமண விஷயமாக இருக்கட்டும், ஒரு பிசினஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் வெற்றி கூட நாட்ட போகிற அற்புதமான காலம். நிறைய துளாராசிக்காரர்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துட்டே இருக்கும். துளாராசிக்காரர்கள் எதுல கவனம் செலுத்தணும்னா, தங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல அதிக கவனம் செலுத்தணும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தப்பிச்சுப்பாங்க. துளாராசி விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் உடம்புல நிறைய வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் விசாக நட்சத்திர நண்பர்கள் சாதிக்க போறீங்க. கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் காத்துட்டு இருக்கு. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கு. ஜமாய்க்க போறீங்க 2025. இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி வளர்ச்சி அமைகிறது. பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கு. பிசினஸ்ல பெரிய லெவல்ல நீங்க சாதிக்க போறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாட்டை எப்பவுமே பண்ணணும். அது செய்ய செய்ய முன்னேற்றம். எனதருமை அனுஷம் நட்சத்திர நண்பர்களே, அனுஷம் நட்சத்திரத்துல நம்ம பிறந்திருக்கோங்கிறதே எத்தனை ஜென்மாக்கள்ல நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம். அப்படிப்பட்ட அற்புதமான நட்சத்திரம் மகா பிரியவா நட்சத்திரம். அந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னைக்குமே நேர்மையான குணம் உண்டு. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொன்னா பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனி குணம். அற்புதமான மனிதர்கள். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். எந்த ஒரு காரியத்திலும் நேர்மையான விஷயம், அதுல உறுதிப்பாடா இருப்பீங்க. இந்த அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இப்ப இருந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட மார்ச் மாதம் எண்டு வரைக்கும் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அப்புறம் ஒரு நிவாரணம் கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போறார். மார்ச் எண்டு. அவர் போன பிறகு உங்களுக்கு காதல் உறவுகள் மலரும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு இருக்கும். புதுசா கார் வாங்குவீங்க. கார் கூட செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினா நல்லது. விருச்சிக ராசிக்கார கார் வாங்கணும்னு நினைச்சா கூட செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும். ரொம்ப நல்லது. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய மனைவி கேட்டுட்டே இருப்பாங்க, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு டிஷ் வாஷ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுருந்தாங்கன்னா எல்லா ஆசைகளையும் நீங்கள் நிறைவேற்ற எத்தனைப்பீர்கள். ரொம்ப அற்புதமான நேரம். குரு பார்க்க கோடி நன்மைனா அந்த அற்புதமான குரு உங்களை இப்ப பார்த்துட்டு இருக்கார். மே மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் செல்வ செழிப்பு மிகுந்திருக்கும். இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல போய் உட்காரும் போது ஒரு சின்ன விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியிருக்கு. தேவையில்லாத ஒரு பழி பாவம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாசத்துக்கு பிறகு ஏற்படும். ரொம்ப கவனமா இருக்கணும். யாரிடமும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். எந்த தவறான செயலிலும் இறங்க வேண்டாம். யாருடனும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னார் வசிஷ்டர் சொன்னார், ராமனுக்கு சொன்னார். அப்படி நீங்க யார்ட்டையும் சண்டை போடாம இருக்கணும். எந்த பழிபாவங்களிலும் இறங்காம இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், ரொம்ப நேர்மை உங்க குணம். அது தப்பு பண்ண மாட்டேள். ஆனாலும் கிரகணதைகள் அப்படி இருக்குன்னு சுட்டி காட்டுறேன். மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பினான்சியல் விஷயத்துல கொஞ்சம் டைட்டா நீங்க இருந்துக்கணும். அதிகமா செலவழிக்கப்படாது. அடுத்த வாழ்க்கை கொடுத்து ஏமாறக்கூடிய அமைப்பு இருக்கு. யாரிடமும் இரவல் கொடுக்க வேண்டாம். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் போய் நீச்ச நிலையிலிருந்து வருஷம் துவக்கிறது பாருங்க. அதனால இந்த ஆண்டுல உங்களுக்கு பூர்வீக சொத்தை விற்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்க பேச்சில் ஒரு விறுவிறுப்பு இருக்கும், ஒரு வேகம் இருக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி இருக்கும். கல்வி, ஆரம்ப கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கும். எலும்புகள் அடிபடுவதும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவதும் இந்த ஆண்டு உண்டுங்கிறதுனாலே கூடுதல் கவனமாக இருக்கணும். டூ வீலர்ல போகும்போது தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போகணும். தலையில் அடிபடுறதுக்கும் சிலருக்கு அமைப்புகள் உண்டு. ஆனாலும் இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு. வைத்தீஸ்வரனை போய் வழிபடணும்.
வைத்தீஸ்வரனை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா 2025 உங்களுக்கு பெரும் புகழ் சேர்க்கும். எனதருமை கேட்டை நட்சத்திர அன்பர்களே, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனேன்னு சொன்னார் இல்லையா? அந்த கேட்டை நட்சத்திரம்ங்கிறது அற்புதமான நட்சத்திரம். அதிபதி புதன் பகவான், உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஆண்டு துவக்கத்திலேயே செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ரொம்ப அற்புதமா இருக்க போறது வருஷம். நிறைய மாற்றங்கள். ஃபாரின் போகணும்னு ஆசைப்படக்கூடிய கேட்டை நட்சத்திர இளைஞர்களுக்கு அருமையா ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சயின்டிஸ்டுகளுக்கு நல்ல நேம் கிடைக்க போறது இந்த ஆண்டு. ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகள், புதிய சாதனைகள், பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு உங்களுடைய பங்களிப்பு இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். மண் மனை சார்ந்த விஷயங்கள்ல பெரிய வெற்றி உண்டு. பெரிய அளவுக்கு நீங்க சொத்து வாங்கக்கூடிய யோகம், பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் யோகம், மூத்த சகோதரரோடு உங்களுக்கு இருந்த கருத்து மாறுபாடு விலகும் யோகம்னு அற்புதமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. லாபத்துல கேது, அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், அற்புதல் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், அற்புத கீர்த்தி, அற்புத மூர்த்தி. அந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடணும்னு சொன்னா பாருங்க, அவரை போய் வழிபடுங்க. இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டு. 11 கேது. அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போறார். எப்போ? மே 18. போன பிறகு நிறைய பேர் வேலையில விஆர்எஸ் வாங்கிக்கிற அமைப்பு உண்டு. நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸுக்கு வேலை மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கு. புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு தன வருமானம் கூடும், பிசினஸ் வருமானம் கூடும், கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி உண்டு. பெரும்புகழ் படிக்கக்கூடிய அற்புதமான நேரம் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு. அப்ப சொல்லி வச்சு பேர் வாங்குறதுன்னு சொன்னாங்க பாருங்க, கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பொருந்தி வருகிறது. எல்லா துறையிலும் நீங்க சாதிக்க முடியும். சார், எங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும், யாரை வழிபட்டால் எங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் பெருகும் அப்படின்னு கேட்கக்கூடிய வாழ்க்கை இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முப்பாத்தம்மன். முப்பாத்தம்மனுடைய வழிபாடு வாழ்க்கையில உயர்த்தும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்று வழிபடுவதும், தீபம் ஏற்றி வழிபடுவதும், ஒரு நல்ல திருமண முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி உழைக்கும் போது, குடும்பத்தில் சந்தோஷம் வரப்போது, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்.